ஹலோ யுவர்ஸ், இன்றைக்கி நம்ம பாய்மங்கள் என்ற பாடத்திலிருந்து அடர்த்தி என்ற பகுதியிலிருந்து பரிசோதனை பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தின பொருள் நீர், துளையிடப்பட்ட வாட்டர் பாட்டில் பயன்படுத்தியிருக்கோம். திரவத்தின் ஆழத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் 3. ஒன்று ஆழம், மற்றொன்று அடர்த்தி, மூன்றாவது புவியீர்ப்பு முடுக்கம். இதில் ஆழம் பற்றிய பரிசோதனை தான் பார்க்க போகிறோம். ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும். இந்த துளையிடப்பட்ட வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இதான் முதல் துளை, இரண்டாவது துளை, மூன்றாவது துளை. இந்த மூன்றாவது துளையோட நீர் மற்ற 2 துளைகளை விட அதிகமாக வெளியேறும். என்ன காரணம்னா இதோட ஆழம் 2 துளைகளை விட அதிகமாக இருக்குது. ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும். காற்றை நீரை நிரப்பும் போது அந்த காற்றோட அழுத்தம் மூன்றாவது துளைக்கு அதிகமாக இருக்கிறதுனால மூன்றாவது துளையோட நீர் அதிகமாக இருக்கும், வெளியேறும். மற்ற 2 துளைகளை இதை விட கம்மியாக தான் நீர் வெளியேறும். அப்புறம் என்னென்னா ரெண்டாவது துளையோட நீர் முதல் துளையோட அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா இரண்டாவது துளையோட ஆழத்தை விட முதல் துளையோட ஆழம் கம்மியாக இருக்குது. அதனால் ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு இதோட நீர் இது கம்மியாக இருக்கும். இதோட நீர் வெளியேறத விட இது கம்மியாக இருக்கும். ஆழம் அதிகரிக்க தான் அழுத்தம் அதிகரிக்கிறது. இந்த அழுத்தம் அதிகமாக கொடுக்கும்போது இதோட நீர் வெளியேறுது, நிறையா வெளியேறுது. இதை விட இது கம்மியாக வெளியேறும், இதை விட இது கம்மியாக வெளியேறும். இது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இங்கே பாருங்கள், மூன்றாவது துளையோட நீர் முதல் துளை 2 துளையை விட அதிகமாக இருக்குது. அந்த ரெண்டாவதை விட கம்மியாக, ஃபஸ்ட்டு இது கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகுது. ரெண்டாவது ஸ்டாப் ஆகும். மூணாவது லேட்டாக ஸ்டாப் ஆகும். என்ன காரணம்னா ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும்.